72 போர் விமானங்கள் அணிவகுக்க மெரினா கடற்கரையில் இன்று விமான சாகசம். சென்னை மக்களுக்கு புதுவித அனுபவத்தை தர காத்திருக்கும் விமானப்படை. விமான சாகச நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு முக்கிய அதிகாரிகளும் பார்வையிட உள்ளதால் பலத்த பாதுகாப்பு. விமானப்படை சாகசத்தை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றம். லட்சக்கணக்கான மக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க பல்வேறு ஏற்பாடுகள். திமுக எம்பி திருச்சி சிவா எழுதிய 5 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாஜகவினர் அவதூறுகளை பரப்புவது மட்டுமல்லாமல் வரலாறுகளை மாற்றி எழுதுவதாகவும் விமர்சனம். சிதம்பரம் நடராஜருக்கு சொந்தமான நிலங்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி கோவில் பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் விழா கோலாகலம். கையில் மாணிக்க வீணையுடன் கூடிய சரஸ்வதி அலங்காரத்தில் அன்னவாகனத்தில் எழுந்தருளிய ஏழுமலையான். தமிழகத்தில் முன்கூட்டியே தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி முதல் பரவலாக மழை பொழியும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஹரியானாவில் அமைதியான முறையில் நடத்த முடிந்தது தேர்தல். 66.96 விழுக்காடு வாக்குகள் பதிவு. ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். பாஜக எம்எல்ஏவின் கால்களை தொட்டு வணங்கிய டெல்லி அமைச்சர். பேருந்து பாதுகாவலர் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநரை சந்திக்க வருமாறு காலில் விழுந்து அழைப்பு. நடன இயக்குநர் ஜானிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த தேசிய விருது ரத்து. போக்சோ வழக்கில் சிக்கிய நிலையில் பறிபோன அங்கீகாரம். இஸ்ரேலுக்கான ராணுவ தளவாட ஏற்றுமதியை நிறுத்த வேண்டும் என்று கூறிய பிரான்ஸ் அதிபருக்கு நெதன்யாகு கண்டனம். ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போரில் இஸ்ரேல் வெற்றி பெறுவது உறுதி என்றும் திட்டவட்டம். தென்கொரிய தலைநகரை அதிர வைத்த சர்வதேச பட்டாசு திருவிழா. கண்கவர் வான வேடிக்கையை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். இந்திய வங்கதேச அணிகள் மோதும் T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். காயத்தால் விலகிய சிவம் துபேவுக்கு பதில் களமிறக்கப்படுகிறார் திலக் வர்மா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.